இன்னைக்கான வீடியோவில் நம்ம கையில் இருக்கிறதுக்கு பேர் வந்து அமுக்குரா கிழங்கு. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க. இந்த அமுக்குரா கிழங்குக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது பிளட் சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னாலும் இந்த அமுக்குரா கிழங்கை பயன்படுத்துவாங்க. பெண்களுக்கு முகத்தில் முக சுருக்கமாக இருந்தாலும் அந்த பியூட்டிஷியன் கேருக்காகவும் இதை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி தூக்கம் வரலையா அப்படின்னாலும் இந்த அமுக்குரா கிழங்கை பயன்படுத்துவாங்க. இதுக்கு தான் அப்படின்னு இல்லாமல் அனைத்து விதமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு இயற்கை மூலிகை தான் இந்த அமுக்குரா கிழங்கு. ஸ்போர்ட்ஸில் இருக்கிற வீரர்கள் ஓடி போய் கீழே விழுந்துடுறாங்க. காலில் வந்து சதை பிறண்டுறது, இல்லைன்னா சதை கிழிசல் ஏற்படுது. இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நம்ம இந்த அமுக்குரா கிழங்கை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி அனைத்து விதமான சகல நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய பவர் வந்து இந்த அமுக்குரா கிழங்குக்கு இருக்குது. இந்த அமுக்குரா கிழங்குல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 கிராம் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு மேலே இதை எடுத்துக்கக்கூடாது. அப்படி அமுக்குரா கிழங்கை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை மெடிஷனாக எடுத்ததுக்கப்புறம் உடனே தண்ணி குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமுக்குரா கிழங்கு பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். மிக்சிலே அடித்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு லேசான பொருள் தான் இந்த அமுக்குரா கிழங்கு. அமுக்குரா கிழங்குல வந்து என்னென்ன மெடிஷனுக்கு அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.